அம்பாறை நிந்தவூர் 8ஆம் பிரிவில் நீரில் தவறி வீழ்ந்த குழந்தையின் மரணம் தொடர்பில் உறவினர்கள் சந்தேகம் வெளியிடுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். அம்பாறை நிந்தவூர் 8ஆம் பிரிவை சேர்ந்த 1 வயதும் 8 மாதங்களும் நிரம்பிய குழந்தை இந்த வீட்டு முந்தலில் தேங்கியிருந்த நீரில் தவறுதலாக விழுந்துள்ளது. குழந்தை நீரில் விழுந்திருந்ததை கண்ட உறவினர்கள் குழந்தையை நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் ஏற்கனவே குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்திய அதிகாரிகள் கூறியுள்ளனர். எவ்வாறாயினும் மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட வேளை குழந்தை உயிருடன் இருந்ததாக குழந்தையின் உறவினர்கள் கூறுகின்றனர். எடுத்து போனல்லா புள்ளட ஜீவன் இருந்தா நல்லா தருவானு உயிராண்டு கொண்டு போனல்லா நாங்க போனடா உயிர் இல்லைன்னு சொன்னாங்க. நான் விட்டு ஓடி அந்த கட்டில வச்சு பிள்ளைக்கு வாயில வச்சு உறிஞ்சி தண்ணி எடுத்தோம்மா. ஹவுண்டு கொண்டா இது விட்டு விட்டோம்மா. உயிர் வந்தோம்மா. திரும்பி எடுத்து போட்டு எல்லாம் போட கிளச்சு கொஞ்சம் காட்டு வேலைஞ்சு அதுக்கு போற ஜீவன் இல்லைன்னு சொல்லித்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தேவையே இல்லம்மா. அந்த டாக்டர் வரண்டு உனக்கு செய்யலம்மா. அந்த புள்ளி எல்லாம் நீ காப்பாத்தீங்களா? என்ன புள்ளைய நான் சிகிச்சை செய்யணுமாவா? என்னால அந்த புள்ளையோட மூக்கு ஜாலி எல்லாம் சுட சுட வந்தாவா? தொண்டைக்குள்ள உயிர் இருந்தாவா? ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்ப கதவு பூட்டி இருந்துச்சு. அதே நேரம் நாங்க தொடர்ந்து உள்ளுவாட்டம். உள்ளுவாட நேரம் புள்ளட உமா வெஜ்ஜி புள்ளட மூக்குல தண்ணி எடுக்க. அதே நேரம் நானும் ஓடிப்பேன் புள்ளையை தாங்கி பிடிக்கேன். ஒரு மிச்சி வந்து மூக்குக்கு வயரோட்டு புள்ள சீருது. அப்ப உயிர் இருக்கி போங்கன்னு சொல்லி அவ பெண்ணிலா மாட்டி உங்களை வயர் ஓட்டுறோம். அந்த பெண்ணிலால மாட்டி சிகிச்சை செய்ய போறோம். நீங்க வெளியே போங்கன்னு சொன்ன. அப்ப இவ விட்டு போட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். பிள்ளைக்கு உயிர் இருந்த நாங்க கண்ணால கண்டு போன பிள்ளைக்கு ஆக்சிஜனும் கையில ஹேண்ட்லாவும் மாட்டிருக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் எம்ஓ வந்தார். எம்ஓட கேட்டதுக்கு எம்ஓ சொன்னார் பிள்ளைக்கு உயிர் போய் ஒரு 1 hour ஆகுதுன்னு சொன்னார். ஒரு டாக்டர் சொன்னார் உயிர் போய் 3 மணி நேரம்னு சொன்னார். அப்ப நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் இவங்க சொல்றாங்க 3 மணி நேரம், அவங்க சொல்றாங்க. அதுல ஒரு டாக்டர் பார்த்த டாக்டர் லேடி டாக்டர் அவங்களை திருப்பி நாங்க கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னார்கள் உயிர் இருந்தன்னு சொன்னாரு. அந்த பிள்ளைக்கு உயிர் இருந்த நாங்க சிகிச்சை பார்த்து கேட்கிறோம். ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்ல, ஆம்புலன்ஸ் நாங்க வேற இடத்திலிருந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு இது பண்ணி பிறகு சொன்னாரு பிள்ளைக்கு உயிர் வைத்து சொன்னார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி ஆகில் அகமது ஷெரீப் டீனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நீரில் விழுந்த குழந்தை உயிரிழந்த நிலையிலேயே வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அதனை கடமையில் இருந்த வைத்திய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். குழந்தையின் தாயார் செயற்கை முறையில் சுவாசத்தை வழங்குவதற்கு மேற்கொண்ட முயற்சியால் ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக குழந்தையின் உடல் மீண்டும் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் மாவட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டார். குழந்தையின் மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பின் உடனடியாக பிரேத பரிசோதனை நடத்த முடியும் என தான் தெரிவித்த போதிலும் குழந்தையின் உறவினர்கள் அதற்கு இணங்காமல் பலவந்தமாக சடலத்தை எடுத்து சென்றதாக டாக்டர் ஆகில் அகமது ஷெரீப் டீன் மேலும் குறிப்பிட்டார்.